இஸ்ரோவுடைய மீடியா லைப்ரரி அசிஸ்டன்ட் ஏ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீடியா லைப்ரரி அசிஸ்டன்ட் ஓகேவா, மீடியா லைப்ரரி அசிஸ்டன்ட் ஏ ஃபார் டியூசியூ அகமதாபாத். ஸோ இஸ்ரோவுடைய டெவலப்மெண்ட் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய மீடியா லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஸோ எலிஜிபிலிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, இதோட பே லெவல் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்றதை பற்றின கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீடியா லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட் ஏ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் 7 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 44,000 உங்களுக்கு 1,42,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே. இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு பிஃபோர் 35 இயர்ஸுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை. தென் வாட் இஸ் த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே கிராஜுவேஷன், மாஸ்டர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன மாதிரியான கோர்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ லைப்ரரி சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இந்த 2 டிகிரி. அப்படி இல்லைன்னா ஸோ ஈக்குவலண்ட் ஃப்ரம் யூஜிசி, ஏஐசிடிசி இல்லை கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம பார்க்கப்படும். இது ஓவராலாக உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது இருக்கணும். ஸோ நீங்கள் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அது லைப்ரரி சயின்ஸில் நீங்கள் முடிச்சிங்கன்னா எலிஜிபிள். ஸோ இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் உங்களுடைய மேஜர்ஸ் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் 60 கொஸ்டின்ஸ் ஆக்ஸ் பண்ணலாம், இல்லைனா 100 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது குவாலிஃபை நேச்சர் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் அது லைப்ரரி அந்த கேட்டலாக்லாம் கரெக்டாக ஆர்டராக நீங்கள் கேட்டலாக் பண்ணிக்கிறீங்களான்றதை பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளோதான், அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் உங்களுடைய கெரியர் ப்ராசஸ் அப்படி என்ன இருக்கும், கெரியர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா லைப்ரரி அசிஸ்டன்ட் ஏன்ற போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன், நான் அப்பாயின்மெண்ட் ஆகிறேன்னா நீங்கள் சீஃப் மீடியன் லைப்ரரியன். ஓகேவா? சீஃப் மீடியா லைப்ரரியனாக நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்க. உங்களுடைய லாஸ்ட்டு கெரியர் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கான உங்களுக்கு பே லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13A உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,31,000 2,16,000 வரைக்குமே இருக்கும். இதோடைய பெய்டு ப்ரொமோஷன் இது பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்கீம் சப்ஜெக்ட் டு சர்டிஃபைடு த யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் மீடியா லைப்ரரி. ஓகேங்களா? மீடியா லைப்ரரியின் அசிஸ்டண்ட்டு நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் நம்ம சேனலில் நமக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.